ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன என்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நாளுக்குரிய வார்த்தை, ஆடுகள் தன் மேய்ப்பனின் குரலை அறியும். எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் 34:30. என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன். பல விசுவாசிகள் கேட்கும் ஒரு பொதுவான கேள்வி என்னன்னா, ஜபத்துல அவருக்காக காத்திருக்கும் போது கடவுள் என்னிடம் பேசுகிறாரா என்பதை எப்படி அறிந்து கொள்ள? விசுவாசிகளாகிய நாம் பரிசுத்த ஆவியின் நிறைவுடன் நடந்தால் எது கர்த்தரின் குரல் என்று, மாம்சத்தின் குரல் என்று, பிசாசின் குரல் என அடையாளம் நம்ம காண்பது என்று சொல்லி ஆண்டவர் பேசும்போது ஆவியிலே ஒரு அமைதி இருக்கும் சொல்லி பிலிப்பியர் 4:7 கூறப்பட்டு, எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் நம்ம உள்ளத்திலிருந்து தேவனுடைய சத்தத்தின்படி நடக்கிறோம் என்பதை நம்ம நிச்சயமாக அறிவோம். அல்லேலூயா. கவலை, துக்கம், தோல்வி, மனப்பான்மை போன்றவற்றை நம்மை விட்டு அகன்று போகிறதற்கு மாறாக நம்முடைய உள்ளத்தில் அமைதியை இழப்போமானால் அது தேவனுடைய சத்தம் அல்ல. முடிவுகளை அவசரமாக நாம் எடுத்து விட வேண்டும் என்று ஒரு போதும் வேதம் கூறுவதில்லை. ஆனால் முடிவு என்பது ஆண்டவரினுடைய சித்தத்தை அறிய பல நாட்கள் காத்தும் கிடக்க வேண்டிய சமயங்களும் நம்ம வாழ்வில் வரலாம். எனவே அவர் பேசும்போதெல்லாம் நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வாழ்வு இவற்றை மனதில் வைத்து சற்று யோசித்து பார்த்தால் நமக்கு செயல்படும் நம்மபடிக்கு நமக்கு போதித்து நடத்துவார். நிதானமாக நம்ம என்ன செய்யணுமா? யோசித்து முடிவு செய்யணும் சொல்லி இந்த வார்த்தையை முடிக்கிறேன். ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய மந்தையின் ஆடு நான் குரலை எப்போதும் அடையாளம் கண்டு உன் பின் செல்ல எனக்கு கிருபை தாரும். பிசாசின் குரலை ஆவின் துணை கொண்டு நான் அடையாளம் கண்டு ஆபத்துக்கு விலக கிருபை தாரும். என்னை காத்து செவ்வையான பாதை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.